Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டுட்டு இருந்தோம். அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்க்கு பிராக்டீஸ் இமேஜ் வந்து போட்டுட்டு வரோம். அந்த பிராக்டீஸ் இமேஜ்ல நம்ம இப்போ பார்க்க போறது வி ஸ்டிட்ச் தான். வி ஸ்டிட்ச்க்கு வந்து ஒரு ஃப்ளவர் போட்டுருக்கோம். அந்த ஃப்ளவரை வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வயர் கூடையில் போடுற ஐட்டம் க்ரோஷா ஒர்க், மேக்ரோமிக் ஒர்க், வயர் கூடையில் போடுற அனிமல்ஸ், போர்ட்ஸ், பட்டர்ஃப்ளை இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம பூஜை கூட ஃப்ரேமும் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள்குள்ளே வி ஸ்டிச் போடுற மாதிரி ஃப்ளவர் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே வி ஸ்டிச் போடுற மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைனுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 கோடு போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். இந்த இதை வந்து எப்படி வந்து ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் த்ரெட்டு 3 த்ரெட் எடுத்துருக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா அடிப்பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெம்ஸை தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணணும். இதில் ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம், செயின் ஸ்டிச், பேக் செயின் ஸ்டிச் எது வேணாலும் போட்டுக்கலாம், பேக் ஸ்டிச் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் பேக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். பாருங்கள், நீடில் அடிப்பகுதியிலேருந்து எடுத்துக்கோங்க. குறிப்பிட்ட கேப் விட்டு நீடில் உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப பாருங்கள், இந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பேக் ஸ்டிச் போடுறேன். இந்த மாதிரி தான் பேக் ஸ்டிச் போடணும். நம்ம பேக் ஸ்டிச் போடுறதுக்கான ப்ராக்டிஸ் இமேஜ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதோட பிளேலிஸ்ட்டை வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸ்டெம் ஸ்டிச்சோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சை கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. இதே மாதிரி செயின் ஸ்டிச்சும் இதே மாதிரியே போட்டுக்கலாம். நான் உங்களோட இஷ்டம்தான். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துருக்குறோம். அந்த 15 ஸ்டிச்சஸ்க்குமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் இமேஜ் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம். அந்த ப்ராக்டிஸ் இமேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி பேக் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம், ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம், செயின் ஸ்டிச் எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி பேக் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சுருங்க. பேக் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது பேக் சைடு பார்த்திங்கன்னா முடிச்சு போட்டுருங்க. இப்போது திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போது இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வி ஸ்டிச்சை ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அது எப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த சர்க்கிள் வந்து நம்ம வி ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச் எது வேணாலும் போடலான்னு சொல்லியிருந்தேன். இதில் நான் பேக் ஸ்டிச் போட்டிருக்கிறேன். இப்போது இந்த இடத்த ஃபில் பண்ணலாம். பாருங்கள், இந்த ரவுண்டுக்குள்ளே ஃபில் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக விவியாக போட்டு ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வி ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட கேப்பு, அதுக்கப்புறம் 2க்கும் நடுவில் நீட்டில் இன்சர்ட் பண்ணி இப்படி வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பேக் சைடு ஒரு லாக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுருணும். இதுதான் பார்த்திங்கன்னா வி ஸ்டிச்சு. இதே மாதிரி ஒய் ஸ்டிச்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான். பாருங்கள், நீடில் இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கேப்பு, அது 2க்கும் சென்டரில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் ஒரு லாக்கு. திரும்பியும் பாருங்கள், நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடிப்பகுதியிலேருந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கேப்பு, அதுக்கப்புறம் 2க்கும் சென்டரில் நீடில் இப்படி வெளியிலே எடுத்துக்கோங்க. இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த நீடில் லாக் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல போட்டு லாக் பண்ணிக்கணும். வி ஸ்டிச்சை லாக் போட்டுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், வி ஸ்டிச் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரோம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃப்ளவர் வந்து டிசைன் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து வி ஸ்டிச் வந்து உள்ளே போடாமல் நீங்கள் போடுவீங்கன்னா போட்டுக்கோங்க. புதுசாக போடுறவங்களுக்கு இது வராது. அதுக்காக உள்ளே நம்ம வந்து ஒரு டிசைன் நான் பண்ணிகிட்டேவும் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா வி ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரியே போட்டு வி ஸ்டிச்சை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் ரிங்கு ஃபுல்லாகவே. பேக் சைடு ஒரு லாக்கு. அவ்வளோதான்.
ஒரு லாக். இப்போ பாருங்கள் சென்டரில் ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்கிறோம். இதே மாதிரி இதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வி ஸ்டிச் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணால் வி ஸ்டிச் தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி வி ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட கேப்பு இது ரெண்டுக்கும் சென்டரில் நீட்டில் இப்படி வெளியில் எடுத்துகிட்டு பேக் சைடு ஒரு லாக் போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு லாக்கு, அவ்வளோதான். இதை மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணால் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். வி ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே வி ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச்சு, பேக் செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்டிச்சு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இமேஜ் கொடுத்துருக்குறோம். ஹெரைன் போன் ஸ்டிச்சு எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் இமேஜ் கொடுத்துருக்குறோம். எல்லாத்துக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்குறேன், அதை ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லேசி டேசி ஸ்டிச்சிலலாம் 2 வெரைட்டியில் நான் உங்களுக்கு ஃப்ளவர் போட்டு காட்டியிருக்கிறேன். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் டிசைன் இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாகவே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சென்டர் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மாதிரி வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. பாருங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட் சைடில் நீடில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிராஸாக நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டாக பொட்டு வச்ச மாதிரி உங்களுக்கு டிசைன் கிடைக்கும். அவ்வளோதான். இல்லை சப்போஸ் உங்களுக்கு பீட்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம வந்து இன்னும் சொல்லிக் கொடுக்கல. சப்போஸ் ஃப்ரெஞ்ச் நாட் தெரிஞ்சவங்க ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது எல்லாமே வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். அதை வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே போட்டு இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் வி ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பாருங்கள் நம்ம சுற்றி ரவுண்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி நீங்கள் அழிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் எப்படி வந்திருக்குன்றதையும் காட்டிடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வி ஸ்டிச்சை மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு போடலாம், டிசைன் பண்ணலாம்னு போடலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ இதை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வி ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெம்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச்சு ஃபுல்லாகவே போட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். வி ஸ்டிச்சும் பேக் ஸ்டிச்சும் மட்டுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வி ஸ்டிச் தான். நம்ம டிசைனிங் ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.